இப்போ வந்து நம்ம சீரம் கண்டெய்னிங் மீடியம் அண்ட் சீரம் ஃப்ரீ மீடியம் இது 2 பத்தி வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ சீரம் கண்டெய்னிங் மீடியம்ல பார்த்தோம். இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சீரம்ல வந்து நெறைய நியூட்ரியன்ட்ஸ் அதோட எசென்ஷியலான தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு. அது போக முக்கியமா வந்து மைட்டோஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கும். ஸோ இந்த மைட்டோஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மைட்டாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மைட்டாசிஸ்னா என்ன அப்படின்னா, செல் டிவிஷன் தான். ஸோ இப்போ ஒரு செல் இன்னொரு நல்லா நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய செல் டிவிஷன் வந்து நடக்கணும். அதுக்கு வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த மைட்டோஜென்ஸ். இந்த சீரம்ல வந்து இந்த மைட்டோஜென்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்ன ஒரு நார்மல் ஒரு செல் வந்து வளர்க்கும் போது இந்த பேசல் மீடியம்ல இருந்து 5 to 20% கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம சீரம் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீட்டல் போவைன் சீரம் சொல்லிட்டு. ஸோ இந்த சீரம் வந்து நம்ம 10 to 50 5 to 20% வந்து ஆட் பண்ணுவோம். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த சீரம்ல வந்து எவ்வளோ வந்து நம்ம ஏன்னா இது வந்து ஒரு அனிமல்லேருந்து நம்ம அப்படியே வந்து எடுக்கிறோம், நேச்சுரலாக வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால வந்து அதில் எவ்வளோ வந்து நமக்கு தேவையான ரெக்வயர்டு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதாவது இந்த நியூட்ரியன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது. அது வந்து வேரி ஆகலாம். இப்போ ஒரு மாட்டிலேருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து கம்மியாக வந்து இருக்கலாம், இன்னொரு மாட்டிலேருந்து ஹெல்த்தியாக எடுக்கும்போது அதில் வந்து நிறைய இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the composition of the serum is complex, வேரியஸ் பிட்வீன் பேட்சஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செல் கல்ச்சர் வந்து வளர்க்குறேன், அதில் சீரம் ஆட் பண்ணும்போது சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. அடுத்து ஒரு செல் கல்ச்சர் வளர்க்குறேன், அதில் சீரம் ஆட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அந்த வேரியேஷன் வந்து இருக்குது சீரம் நம்ம ஆட் பண்ணும்போது, விச் கேன் பி இன்ட்ரடியூஸ் வேரியபிலிட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். ஸோ நம்மளோட ரிசல்ட்டில் வந்து வேரியேஷன் வந்து இருக்கும் இந்த சீரம்னால. அதனால தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, சீரம் ஃப்ரீ மீடியம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. சீரமே இல்லாத மீடியம் அப்படின்னு. அப்போனா அப்புறம் எப்படி செல்ஸ் எல்லாம் வளரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the serum free medium are supplemented with defined components such as growth factors, hormones, specific nutrients. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இவங்களே வந்து ஸ்பெசிஃபைடாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ சீரமில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம செல்லு வளர்கிறதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ அதை வந்து நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து சீரம் ஃப்ரீ மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த அனிமல் செல் கல்ச்சர் நம்ம திரும்பி பண்ணும்போது நமக்கு ஒரே ரிசல்ட்ஸ் தான் வந்து வரும். ஏன்னா நம்ம எதையும் வந்து மாற்றலை. அதனால நமக்கு அந்த கன்சிஸ்டண்ட்டாக ரீப்ரொடியூசபிளாக வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரோல் வந்து இப்போ சீரம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறதுனால அதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் மாறும். பட் ஆனால் இங்கே நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரியுன்றனால நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சீரம் ஃப்ரீ மீடியா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெம் செல் ரிசர்ச்சில் வந்து அதிகமாக அந்த சீரம் ஃப்ரீ மீடியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டெம் செல்ஸை வந்து வளர்க்குறது ரொம்ப வந்து கஷ்டம். அதுவும் இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்லாம் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ அந்த செல் வந்து எப்படி வேணாலும் வந்து மாறலாம். அதுக்கெல்லாம் வந்து கரெக்டான கண்டிஷன் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சீரம் ஃப்ரீ மீடியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு இந்த சீரம் ஃப்ரீ மீடியாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஜிப்கோஸ் ஃப்ரீ ஸ்டைல் 293 எக்ஸ்பிரஷன் மீடியம். ஸோ பாருங்களேன், ஒரு மாதிரி பேரெல்லாம் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. டல்புகோஸ், ஜிப்கோஸ். ஸோ ஜிப்கோஸ் ஃப்ரீ ஸ்டைல் 293 மீடியம். இதுதான் வந்து சீரம் ஃப்ரீ மீடியம். இது என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் எம்ப்ரியானிக் கிட்னி செல்ஸ் 293. ஸோ இந்த செல்ஸை வந்து வளர்க்குறதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜிப்கோஸ் ஃப்ரீ ஸ்டைல் மீடியம். ஹெக், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் எம்ப்ரியானிக் கிட்னி செல்ஸை வளர்க்குறதுக்காக இந்த ஜிப்கோ மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம நேச்சுரலாக நம்ம கிடைக்கிற அந்த சீரம் கண்டெய்னிங் மீடியமை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் ஒரே ஒரு ட்ராபேக்கு. இப்போ நீங்கள் ரிசர்ச் லேபில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு செல் வளர்ந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீரம் கண்டெய்னிங் மீடியமை வந்து போடலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரம் ஃப்ரீ மீடியாவுக்கு வந்து போடலாம். பட் அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுதான் வந்து நம்ம சீரம் அண்ட் கண்டெய்னிங் அண்ட் சீரம் ஃப்ரீ மீடியாவோட ஒரு ஓவர் வியூ. அண்ட் கீழே நோட்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த அனிமல் செல் கல்ச்சரில் வந்து நம்ம பாக்டீரியாவில் எப்படி வந்து மீடியமை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், அதாவது அந்த மீடியம் வந்து எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோக்ளேவிங் அப்படின்னு பண்ணுவோம். பட் ஆனால் இந்த அனிமல் செல் கல்ச்சரில் வந்து நம்ம ஆட்டோக்ளேவிங் பண்ண மாட்டோம், ஃபில்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபில்டர் வந்து இருக்கும், ஒரு சிரஞ்ச் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்க வந்து சூப்பராக இருக்கும், பம்பரம் மாதிரி இருக்கும். நம்ம இன்செப்ஷன் படத்தில் வந்து அவர் ஹீரோ ஒன்று வச்சிருப்பார்ல, சுற்றுவாரில், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரான் பேப்பர் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது 0.2 மைக்ரான் போர் இருக்கிற பேப்பர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற பேப்பர் வந்து வைப்பாங்க. அது வழியாக நம்மளோட இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி, இப்போ இந்த மேலே இருக்க பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே இருக்க கண்டாமினன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நமக்கு மீடியா மட்டும்தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர் வந்து இருக்கும். அதை வச்சு அப்படியே அழுத்துவாங்க. அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் பண்ணும்போது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்மளோட அந்த மீடியம் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி போடுவோம். ஸோ அதில் கண்டாமினேட்டன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் நமக்கு மீடியம் மட்டும், ஃப்ரெஷ்ஷாக அண்ட் க்ளீனாக இருக்க மீடியம் மட்டும் வரும்.
நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம ஈஸியாக ஆட்டோக்ளேவ் பண்ணிட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் வந்து ஹீட் சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சீரமே ஒரு முக்கியமான ஹீட் சென்சிட்டிவ் காம்பனன்ட் தான். ஸோ இதை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா சீரமில் இருக்கிற எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே டீநேச்சர் ஆயிரும். ஸோ டீநேச்சர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒழுங்காக வந்து அந்த செல்ஸ் வந்து வளராது. அதனால தான் நம்ம வந்து ஹீட் கொடுக்க மாட்டோம். ஸோ அனிமல் செல் கல்ச்சரில் ஆட்டோக்ளேவிங் ஹீட்டிங் இதெல்லாம் வந்து இருக்காது. ஒன்லி ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு அனிமல் செல் கல்ச்சரை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கிற மீடியாலேயே இவ்வளோ விஷயங்கள் கார்பன் சோர்ஸு நைட்ரஜன் சோர்ஸு பிஹெச் இண்டிகேட்டர் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும். நிறைய பேர் வந்து நம்ம எய்ம் அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு ஹெல்த்தை பார்த்துக்காமே இருக்காங்க. ஸோ ஹெல்த்துன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம எய்மு படிப்பு அறிவு எல்லாமே. ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் வேல்யூ திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.